மக்களை வணக்கம். ஓம் சக்தி நவகிரக ஜோதிடாலயம், வள்ளுவன் வாக்கு ஜோதிடர் குரிய சந்திரன். 2026 ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ரிஷபராசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண் ராசி, நிலம் சார்ந்த ராசி, அழகான ராசி, கவர்ச்சியான ராசி, வசீகரமான ராசி. அப்போது ரிஷபராசிக்காரங்க எந்த விஷயத்துலையுமே அழகு சம்மந்தப்பட்டது முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த வருஷம் 2026 மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டமான ராசி அப்படின்னா ரிஷபராசி சொல்லலாம். குருவாகட்டு உச்சம் பெறாரு, 8ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெறது மிகச்சிறந்த யோகம். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தொழில்ஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கு. ராகுமார் கொடுப்பரும் கிடையாது, ராகுமார் கெடுப்பரும் கிடையாது, மிகச்சிறந்த யோகம். 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது மிகச்சிறந்த ஒரு அதிர்ஷ்டமான ஒரு லாபகரமான ஒரு விஷயம். அப்போ இந்த கிரகநிலை அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கு. ரிஷபராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா தந்தைக்கு, ரிஷபராசிக்காரங்களுடைய அப்பாவுக்கு தொழில்ஸ்தானத்தில் மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய முன்னேற்றம், நல்ல ஒரு வருமானம் சம்மந்தப்பட்டது கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். ரிஷபராசியில் உள்ள அவங்களுடைய அம்மாவுக்கு சுகஸ்தானத்தில் கொஞ்சம் கவனம், தேவையில்லாத வம்பு வழக்குகள், நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் ஏற்படும், ரொம்ப கவனம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரிஷபராசி அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எளிய பரிகார முறை அப்படின்னு பார்க்க போகும்போது பெண்கள், ரிஷபராசியில் உள்ள பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் வெள்ளிக்கிழமை கலச பூஜை பண்ணுங்க. திருமணமான பெண்கள் வீட்டில் கலச பூஜைனா ஒரு இலையை விரித்து கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு சொம்பு வச்சு அதில் பன்னீர், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அப்புறம் ஜாதிக்காய், பச்சை கற்பூரம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொஞ்சம் பன்னீர் ஊற்றி நல்லா வழி ஊற்றி அதில் மாந்தலை வச்சு தேங்காய் வச்சு உட்காந்து விளக்கு 2 விளக்கு போட்டு ஒரு மகாலட்சுமி பூஜை இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது வாரம் வெள்ளிக்கிழமை செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது, செல்வ செழிப்பு சிறப்பாக இருக்குது. ஆண்கள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சிம்பிளான பரிகாரம். திருமணம் ஆகியிருந்தால் மனைவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி கொடுங்க, போதும், அதுதான் உங்களுக்கு பரிகாரமே. திருமணம் ஆகாத ஆண் பெண்கள், அதாவது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் சுக்கர பகவானை மல்லிகைப்பூ வச்சு 2 விளக்கு போட்டு சாயம் விட்டு உங்களோட வேண்டுதல் வச்சுட்டு அங்கே வர்றவங்களுக்கு ஒரு இனிப்பு சம்மந்தப்பட்டது ஏதாச்சும் ஒரு கல்கண்டு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது தானம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட ஆகாத ஆண்கள் பெண்கள் ஒரு ப்ளவுஸு, வளையல், மஞ்சள் குங்குமம், மாங்கலிக்கேறு இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் சாயம் விட்டு அங்கே இருக்கிற சுமங்கலி பெண்களுக்கு தானம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது பண்ணிட்டு வாங்க. ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் அமோகமான ராசி, அதிர்ஷ்டமான ராசி, அழகான ராசின்னு சொல்லலாம். வணக்கம் நண்பர்களே.